அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அடுத்த 15 நாட்களானது என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது, மேலும் குறிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயத்தில் செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்கள் எல்லாம் அடைய போகிறீங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஒரு விஷயத்தை உங்களுடைய ஆள் மனதில் வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல தனாதிபதி செவ்வாயோடு இணைந்து செஞ்சிருக்கிறாரு. எதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் பற்றாக்குறை இருந்திருக்கும். அந்த பற்றாக்குறை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் அகலக்கூடுங்க. புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அருள் தரும் ஆலய வழிபாடுகளை மேற்கொள்வதில் ஆர்வம் அதிக அளவில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் காட்டுவீங்க. மேலும் ஜென்மத்தில் ராகு இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியில் முதியவர்கள் வந்து இணைவார்கள். மேலும் சப்தமஸ்தானத்தில் கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வழியில் விட்டு கொடுத்து செல்வது நிறைய விதமான நற்பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து 3ஆவது இடத்துல சஞ்சரிக்கிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிகள் ஸ்தானத்தில் ராசிநாதன் குருவோடு தன பாக்கியாதிபதி பதிவதால் செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பதாலேயும் குருமங்கள யோகம் ஏற்படுது. மேலும் பூமி சேர்க்கையும் பொருள் சேர்க்கையும் ஏற்பட புதிய வழியை இந்த யோகமானது கொடுக்க போகுதுங்க. விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவாங்க. உடன்பிறப்புகளுக்கோ அல்லது அவர்களின் இல்லங்களுக்கோ நடைபெறக்கூடிய சுப காரியங்கள் முன்னின்று நீங்கள் நடத்தி வைத்து ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டாகும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலமாக உதரிய வருமானங்கள் வரும். மேலும் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான். அவர் வக்ரம் பெறுவது இந்த நேரத்தில் மிகுந்த நன்மைகளை உங்களை அடைய செய்வார். அது மட்டும் இல்லாமல் கேதாந்திரபதியா தோஷம் பெற்ற கிரகங்கள் வலிமை இழக்கும் போது யோகம் செய்யும். அந்த வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டமானது கல்யாண கனவுகள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும். பெற்றோரின் மணி விழா பவள விழா போன்றவை நடைபெற எடுத்து வைக்கும் முயற்சிகள் அனைத்துமே நல்லபடியாக கைகூடி வரும். வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுவீங்க. படித்து முடித்த இளைஞர்களுக்கு வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். அது மட்டும் அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்திற்கு வரும்போது கெட்டவன் கெடிலும் கிட்டவன் ராஜயோகம் என்பதற்கேற்றார் போல திடீர் மாற்றங்கள் நல்ல விதமாக அமையக்கூடும். வருமானம் உயரும். கடன் பாக்கிகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். தலைமை பொறுப்புகள் தானாகவே கிடைக்கப்பட்டு ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கம் வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்வீங்க. தனிச்சையாக இயங்குவதில் ஆர்வம் ஏற்படும். சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்து வைக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கொடி கட்டும். மேலும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாகவே இந்த மாதத்தில் நடக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவங்களுக்கு பயணங்களால் பலன்கள் நிறைய விதமான மாற்றங்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் சம்பள உயர்வு கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் கலைஞர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். மேலும் கொடுக்கல் வாங்குதலில் நீங்கள் ரொம்பவே இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 13, 14, 15. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் வயலட்.
அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டமானது ஓரளவு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. எடுத்த செயலில் வெற்றி கிடைக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பகைவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. பொருளாதார வளமும் கூடும். மாத முற்பகுதியில் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிக அளவில் இருந்தாலுமே மாத பிற்பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட காரணம் இருப்பதால் பொறுமையோடு ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த 15 நாட்களில் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிகளில் கடைசி ராசி, அதாவது 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி நேயர்கள் அனைவருக்குமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அடுத்த 15 நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது, கிரகங்களுடைய அமைப்பால் இவங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துட்ருக்கோங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகர் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சாதகமாக முடியும். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டு அதிகளவில் காணப்படும். பணவரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்றாகவும் சீராகவும் இருக்கும். புதிய வாகனம் வாங்குவீங்க. இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. மேலும் உங்களுடைய நண்பர்கள் உறுதுணையாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. மேலும் உறவினர்கள் வருகையோ அவர்களால் நன்மையோ கிடைக்கும். பணியாட்கள் சிறப்பான வளர்ச்சியை காண முடியும். மேலும் சம்பள உயர்வுக்கு தடை எதுவுமே இருக்காது. வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்த கணவன் மனைவி இன்று ஒன்று சேருவாங்க. பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்குங்க. அலுவலகத்தில் கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான பதில்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் தொழில் அதிபர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட நல்ல வளர்ச்சியும் பணவரவும் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய தானாகவே முன் வந்து நிற்பாங்க. அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிக அளவில் இருக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவிகரமாகவே இருப்பாங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் ஜூலை 19, 20, 23, 26, 28 மற்றும் 31, ஆகஸ்ட் 2, 5, 9, 15. மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 7. சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 10 மாலை முதல் 11, 12, 13 விடியற் காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. ஸோ இந்த தினத்தில் நீங்கள் முக்கியமாக எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே முழு கவனத்தோடும் நிதானத்தோடும் செய்வது நல்லது. மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடுபலன்களில் இருந்து விடுபட என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம், ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் பைரவருக்கு வழிபாடு, இந்த 3 விஷயங்களையும் தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமை என்று செய்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிற கெட்ட விஷயங்கள் அனைத்துமே தூள் தூளாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த கஷ்டங்களும் கூடிய விரைவில் தீரும். அதற்கான பரிகாரம் தான் நான் இப்போ செஞ்சு சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த 3 கிழமைகளை நான் சொன்ன இந்த 3 விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க. நல்ல பலனை உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் பெருமானை ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் நீண்ட நாளாக நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இப்போ இந்த நிமிடத்தில் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அதையெல்லாம் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.